நண்பர்கள் அனைவருக்கும் KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ இந்தியா விசஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச்சு லாஸ்ட்டாக அந்த வீடியோ போட்டதோட அதுக்கப்புறம் வீடியோ பதிவு பண்ண முடியல. வேறு மேட்ச்சும் இல்லை அப்படிங்கிறனால பதிவு பண்ணலை. லாஸ்ட்டு மேட்ச்சில் பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் வின் பண்ண வேண்டிய மேட்ச் வந்து சமமாகி சூப்பர் ஓவர்லாம் போச்சு. 2 தடவை போச்சு சூப்பர் ஓவர். அப்போ ரிசல்ட் வந்து இந்தியா வின் பண்ணுற மாதிரி மாறிடுச்சு. இப்போ நீங்கள் அதில் வந்து ஐபிஎல்லேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும். அதாவது டிஎல்எஸ் மெத்தட் வந்தால் நான் சொல்லக்கூடிய ரிசல்ட் எப்படி மாறும், சூப்பர் ஓவர் வந்தால் நான் சொல்லக்கூடிய ரிசல்ட் எப்படி மாறும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் டெலகிராமில் அன்னைக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டேன், இந்தியா தான் வின் பண்ண போகுது அப்படின்ட்டு. ஏன்னா இந்த ரிசல்ட் வந்து சேஞ்ச் ஆகிறது வந்து நம்ம டைம் வச்சு தான் நம்ம பார்க்குறோம். டைம் மாறினாலோ இல்லை தள்ளி போனாலோ, இப்போ மழை பெய்யுது அப்படின்னா 1.5 மணி நேரத்தில் நடக்க வேண்டிய மேட்ச்சு ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரம் தள்ளி போனால் அந்த டைம் மாறும்போது ரிசல்ட் வந்து மாறிடும். இப்போ இந்தியா வின் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா மழையால் தள்ளி போச்சு, இல்லை சூப்பர் ஓவர் வந்துருச்சு அப்படின்னாக்கா ஆப்கானிஸ்தான் வின் பண்ணுற மாதிரி ஆயிரும். இது வந்து ஐபிஎல்லேருந்து நடந்துக்கிட்டு இருக்கு. நான் நிறையா மேட்ச்சில் சொல்லியிருக்கேன். அது தெரிஞ்சவங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். இப்போ இந்தியா விசஸ் இங்கிலாந்து மேட்ச்சு 5 டெஸ்ட் இருக்குது, 5 டெஸ்ட் மேட்ச் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் வந்து வழக்கம் போல் பிளேயர்ஸ் யார் வருவா அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் நெட்டில் போய் பார்த்ததில் ஒரு லிஸ்ட்டு எடுத்திருக்கேன். இந்தியாவில் ஒரு 11 பேரும் இங்கிலாந்தில் ஒரு 11 பேரும் எடுத்திருக்கேன். அதை வச்சேன்னு சொல்ல போகிறேன். அதில் பிளேயர்ஸ் வரல அப்படிங்கிறதுக்காக ரிசல்ட் மாறலாம், அது ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த நான் சொல்லக்கூடிய பிளேயர்ஸ் ப்ளே பண்ணால் இந்த ரிசல்ட் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஆனால் வின்னிங் ரிசல்ட் மாறாது. ஏன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா கேப்டனாகவும், இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் பி ஸ்டோக்ஸ் அவர் கேப்டனாகவும் இருக்கிறதுனால யார் வின் பண்ண போகிறா அப்படிங்கிறது மாறாது. கேப்டன் விசி கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நான் எதில் நீங்கள் போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா அந்த பிளேயர்ஸ் வரல, அந்த அந்த இப்போ பவுலரில் ஒரு ஆளை நினச்சி நான் சொல்கிறேன், ஒரு பிளேயர்ஸை நினச்சி நான் சொல்கிறேன், இந்த இடத்துல இப்போ கேப்டனாக போடலாம் அப்படின்னு சொன்னேன்னா ஒரு அந்த பிளேயரே ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ப்ளே பண்ணலை அப்படின்னா அந்த இடத்துல அது சேஞ்ச் ஆகிரும். இருந்தாலும் வின் பண்ணுற ரிசல்ட் மாறாது. கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆர் சர்மா அவருடைய தலைமையில் ஒய் ஜெய்ஸ்வால், எஸ் கில், எஸ் ஐயர், எல் ராகுல், கே பரத், ஆர் ஜடேஜா, ஏ பட்டேல், ஆர் அஸ்வின், ஜே பும்ராக், எம் சிராஜ், இந்த 11 பேரும். இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் பி டக்கட், இசட் கிராவ்லே, ஜே ரூட், ஓ போப், பி ஸ்டோக்ஸ், ஜே பெய்ர்ஸ்டோ, எம் வுட், ஆர் அகமத், ஜே லீச், ஜே ஆண்டர்சன், இந்த 11 பேர் விளையாடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ மேட்ச்சு 5 மேட்ச்சுமே இந்தியாவில் தான் நடக்குது. ஃபஸ்ட்டு மேட்ச்சு 25/1/2024 அன்னைக்கு காலையில் 9:30 மணிக்கு ஹைதராபாத் ஸ்டேடியத்தில் நடக்குது. அன்னைக்கு நட்சத்திரம் என்னென்னு பார்த்தோன்னா பூச நட்சத்திரம். முதல் நாள் வந்து என்ன செய்யுதுன்னா பூச நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது மேட்ச்சு. 2வது நாள் ஆயில்ய நட்சத்திரம், 3வது நாள் மக நட்சத்திரம், 4வது நாள் பூர நட்சத்திரம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 4வது நாள் முற்பகல்லே மேட்ச் முடிஞ்சிடும். அதாவது 28ஆம் தேதி ஒரு 2 மணிக்குள்ளே மேட்ச் முடிஞ்சிடும், ரிசல்ட் வந்துடும். அப்படி தான் இருக்குது. இப்போ எப்படி மேட்ச் போகும் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரன் எப்படி இயங்குறாரோ அதை வச்சு தான் போகுது மேட்ச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் ஒவ்வொரு கிரகங்களுடைய அமைப்பை வச்சும் அதோடைய நகர்வை வச்சும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கேன் பலன்னு. இப்போ யார் வின் பண்ண போகிறா அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். யாருக்கு நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். வீடியோ வந்து பாதியோடு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் யாருக்கு நல்லா இருக்குன்னா ஆர் சர்மா அவர் எடுத்துக்கலாம். அதாவது வந்தால் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே அவுட் ஆகாமல் இருந்தால் ஓரளவுக்கு நிற்பார். ஒரு 2 மணி நேரம் நிற்கிறதுக்கு ஓப்பனிங் பிளேயர்ஸ் வந்து ஒரு 2 மணி நேரம் நிற்பாங்க. 2-3 மணி நேரம் கூட நிற்கிற மாதிரி இருக்கும். விக்கெட் விழுகாது இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால். ஆனால் சர்மா அவுட் ஆகாமல் இருக்கணும். அந்த ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே எது வேணாலும் நடக்கலாம். அப்படி தான் இருக்குது. ஆனால் அன்னைக்கு கிரக அமைப்பு வந்து சர்மாவுக்கு வலுவாக இருக்கிறதுனால அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் எடுத்துக்கலாம் நீங்கள். ஏன்னா அடுத்து வரக்கூடிய 3 நாளுமே அவர் நின்று விளையாடுற மாதிரி தான் இருக்குது.
அடுத்து ஒய் ஜெய்ஸ்வால், எஸ் கில், எல் ராகுல், அப்புறம் ஆர் ஜடேஜா, ஏ பட்டேல், ஆர் அஸ்வின், ஜே பும்ராக், எம் சிராஜ். ஆல்ரவுண்டர் எல்லாரையும் எடுத்துக்கலாம். பவுலர்ஸ் 2 பேர் தான் அதில் கொடுத்துருந்தாங்க, அதனால் 2 பேர் எடுத்துருக்கேன். பேட்ஸ்மேனில் ஜெய்ஸ்வால், எஸ் கில் 2 பேரில் யாராவது ஒரு ஆள் எடுத்துக்கிறேங்க. எஸ் ஐயர் வந்து வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நான் இதில் லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க, ஆனால் அன்னைக்கு இருக்கிறபடி அவர் ப்ளே பண்ணுறதுக்கு லைனப்பில் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு, அப்படினால அவர் எடுக்கலை. அதுக்கப்புறம் இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் பி டக்கட், ஜே ரூட், ஓ போப், பி ஸ்டோக்ஸ், எம் வுட், ஜே ஆண்டர்சன். அவ்வளோதான். மொத்தம் 15 பேர் தான் எடுத்திருக்கேன். அதாவது இந்தியா பேட்டிங் பண்ணாலும் சரி, இங்கிலாந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் சரி, வின் பண்ண போகிறது இந்தியா தான் வின் பண்ண போகுது. இப்போ மொத்தத்துக்கே நான் 15 பேர் தான் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இந்த 15 பேரில் யார் யார் வர்றா என்னங்கிறது தெரியலை லைனப்பில். இல்லை பெஸ்ட்டு பிளேயர்ஸ் யாருன்னு சொல்கிற முன்னாடி ஒரு இடம் மறுபடியும் இந்த 15 பேர் லிஸ்ட்டை சொல்லிடுறேன். அதாவது இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் இங்கிலாந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் வின் பண்ண போகிறது இந்தியா தான் வின் பண்ண போகுது. மேட்ச்சு 3 நாளில் முடிஞ்சிடும். அதாவது பூர நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3 இருக்கும்போதே மேட்ச் முடிஞ்சிடும். அப்படி தான் இருக்குது. இப்போ இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் பொதுவான பிளேயர்ஸ் 15 பேர் எடுத்துருக்கல. ஏன்னா ரொம்ப பிளேயர் சொல்லி குழப்பம் விரும்பலை. இந்த 15 பேர் தான் சொல்லிட்டேன். அந்த 15 பேரில் யார் யார் லைனப்பில் வராங்களோ அதில் எடுத்துக்கிறோங்க. ஆர் சர்மா, ஒய் ஜெய்ஸ்வால், எஸ் கில், எல் ராகுல், ஆர் ஜடேஜா, ஏ பட்டேல், ஆர் அஸ்வின், ஜே பும்ராக், எம் சிராஜ். இங்கிலாந்து சைடு வந்து பி டக்கட், ஜே ரூட், ஓ போப், பி ஸ்டோக்ஸ், எம் வுட், ஜே ஆண்டர்சன். இந்த 15 பேரை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஆல்ரவுண்டரில் கேப்டன் விசி போடலாம். எப்படின்னா இப்போ இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுது அப்படின்னா இங்கிலாந்து டீமில் ஆல்ரவுண்டரில் கேப்டனும், இந்தியாவில் வந்து ஆல்ரவுண்டரில் விசியும் போடலாம். இது ஒரு டீமு. அப்படி இல்லை அப்படின்னா இந்தியா ஆல்ரவுண்டரில் கேப்டனும், இங்கிலாந்து பவுலரில் விசியும் போட்டுக்கலாம். ஒரே டீமில் போடாங்கன்னா 2 டீமில் கலந்து போடுங்க. இந்தியாவில் கேப்டன், இங்கிலாந்தில் விசி, இல்லைன்னா இங்கிலாந்தில் கேப்டன், இந்தியாவில் விசி, அப்படி போடுங்க. இது ஃபஸ்ட்டு மேட்ச் அப்படிங்கிறதுனால பிளேயர்ஸ் யார் யார் வருவான்னு தெரில, அதனால் அப்படி சொல்லியிருக்கேன். பார்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் மேட்ச்சில் இதே பிளேயர்ஸ் வந்தாங்கன்னா நம்ம கரெக்டாக சொல்லிடுவோம். அதுவும் போக இப்போ இந்த 2 மேட்ச்சில் உள்ள பிளேயர்ஸ் வந்து அடுத்த 3 மேட்ச்சில் நிறையா சேஞ்சஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்தெந்த பிளேயர்ஸ் வர்றாங்க அப்படிங்கிறதும் தெரியலை. இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்கள் செக் பண்ணி டீம் செட் பண்ணிக்கிறங்க. வின் பண்ண போகிறது இந்தியா தான் வின் பண்ண போகுது. பேட்டிங் பண்ணாலும் ஃபீல்டிங் பண்ணாலும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.